வணக்கம். இப்போ பள்ளி குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. விளையாட்டுன்றது ரொம்ப கம்மியாகிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இப்போ பள்ளிகளும் கிடையாது. இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்தா குழந்தைங்களுக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்குறதுக்கு நாமளும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பாப்பா பாருங்கள், இது என்னோடய கொழுந்தனார் குழந்தை. இன்னொரு பெரிய பாப்பாவும் இருக்கிறா. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கார்டனிங் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே என்னோடய மாமியாரோட கார்டனிங் அந்த இது போட்டேன் நான். எங்கள் மாமியார் காய்கறி செடி, கீரை செடி இதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தீங்க, நான் பாட்டி தான் வளர்க்கணுமா, நாங்களும் செடிகள்லாம் வளர்த்து ஆசைப்படுவோம்னு சொல்லிட்டு இவங்க ஆர்னமெண்ட் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இவன் வீட்டில் இருக்கிற கிடைக்கிற கண்டெய்னர் எல்லாம் வச்சு பாருங்கள், என்னென்ன கண்டெய்னர்லெல்லாம் வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க. ஒவ்வொன்றும் பார்க்கலாம் நம்ம வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடும் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏற்கனவே நிறையா நான் கார்டனிங் டூர்லாம் போட்டிருக்கேன். ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன், அதை பாருங்கள். இது பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் கூட அவள் விடலை. இதெல்லாம் பெயிண்ட் பாக்ஸு அந்த மாதிரி அவள் கிடைக்கிற கண்டெய்னரில் எல்லாமே வச்சுருக்குறா. வீணாக போன டப்பா எல்லாமே பெயிண்ட் அடித்து அவங்க வச்சுருக்குறாங்க. இது முத நட்டு வச்சது. வளர்ந்த பிறகுலாம் நம்ம எல்லா செடியும் பாருங்கள், இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒத்த லீஃபாக இருந்தது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புஷ்ஷாக இது வளர்ந்துருக்குது. இது காம்பவுண்ட் மேலெல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துலையும் வச்சுருக்குறாங்க. வழி நெடுக்க, படி மேலே, எல்லா இடங்கள்லையும் அவங்க வீட்டில் ஒரே செடியாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எல்லோரும் செடி வச்சது. இந்த பாருங்க, கிடைச்ச கண்டெய்னர்லாம் வச்சுட்ருக்கா பாருங்கள். இந்த லைசால் பாட்டில் அதிலெல்லாம் கூட வச்சுருக்குறா. பூவெல்லாம் பூத்து விதவிதமாக இருக்குது. நான் தனியாக இன்னொரு ஃப்ளவர் கார்டன் ஒன்று நான் தனியாக போடுறேன் வீடியோ, என்னென்ன பூக்கள்லாம் வச்சுருக்குறாங்கன்னு. பூஜைக்கேற்ற பூவு, அப்புறம் அலங்கார பூக்கள் எல்லாமே இருக்குது அவங்க வீட்டில். இது குழந்தைங்க நல்லா எந்த அளவுக்கு வளர்த்துருக்குறாங்க பாருங்கள். அவள் பாருங்கள், ஒரு குட்டி கப்பு வச்சு அதுக்கு அந்த ஒவ்வொரு செடிக்கும் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுது பாருங்கள். எவ்வளோ அழகாக ஊற்றுறா பாருங்கள் அவள். இவளே தான் இந்த செடிங்க எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இவ்வளோ பெரிய பாப்பாவும். இப்போ இந்த செடி எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. ஒத்த இலையாக இருந்தது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. நிழலில் தான் சன்ஷேடு கீழே தான் வச்சுருக்கிறா. நான் கூட ஒரு சன்ஷேடு மேலே இது வச்சுருந்தேன். நான் ஒரு கார்டன் டூர் போட்டிருந்தேன். இவங்க வீட்டு வெளியில் வச்சுருக்குறாங்க. பொம்மையெல்லாம் கூட விடலை. இந்த பொம்மை உடஞ்சி போட பொம்மையில் அதிலெல்லாம் கூட மண் கொட்டி அவள் செடி வச்சுருக்குறான். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செடிகளும் நமக்கு தேவை. அது இல்லாமல் இதெல்லாம் இந்த கேக்டஸ் வகைகள் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா வகை கேக்டஸும் இதை வச்சுருக்குறாங்க. ப்ரோட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு இதுவும் உங்களுக்கு இந்த செடியிலேருந்து நமக்கு அதுவும் நல்ல ஆக்சிஜனெல்லாம் கொடுக்குது. கார்பன் டை ஆக்சைடு அதை இழுத்துட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. அதனால் இது வேஸ்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இது 10 வகையான இது வச்சுருக்குறாங்க அவங்க. டேபிள் பிளான்ட் டேபிள் ரோஸ் 10 வகை கலரில் அவங்க வீட்டில் இருக்குது. இது காம்பவுண்ட் மேலே எவ்வளோ அழகாக பூத்துருக்குது பாருங்கள். லைட் பிங்க், இது ஆரஞ்சிஷ் பிங்க்கு. இது ஒரு வகை டேபிள் ரோஸு. அது ரோஸ் மாதிரி இருக்கும். இது என்ன பூன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. இதுவும் இதுக்காக ஷேடுக்காக அவங்க புடவையெல்லாம் கூட மேலே ஒரு நிழலுக்கு அவங்க கட்டி வச்சுருக்குறாங்க. அவங்க விதையெல்லாம் விதைச்சி அதுக்கப்புறம் அந்த ஷேடு மாதிரி அவங்க இது பந்தல் மாதிரிலாம் போட்டு அதுக்கு கட்டி வச்சுருக்குறா பாருங்கள். இது பாருங்கள், இந்த இதெல்லாம் ஜூஸ் டப்பா எல்லாமே கயிறு கட்டி இதெல்லாம் தொங்க விட்டு இதிலெல்லாம் டேபிள் ரோஸு எல்லாத்தையும் வச்சாச்சு. எல்லாமே இப்போ வளர்ந்துட்டு வருது. ஒரு டப்பா விடலாக. இது எவ்வளோ அடர்த்தியாக எவ்வளோ சூப்பராக தொங்குது பாருங்கள். எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்குது இந்த செடியில். என்ன விவசாயம் நீங்களும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அதுங்களும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அதுங்களுக்கு செடியெல்லாம் நீங்கள் வளர்க்குறதுக்கு அதுங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். இது நம்ம மனதுக்கும் சரி, நம்ம மூளைக்கும் சரி. இது இப்போ இத்தனை நாள் நான் வச்சேன், நான் இன்னும் இத்தனை நாளில் வந்தது அப்படின்ற சொல்கிறதுக்கும் இது ரொம்பவும் வசதியாக இருக்கும். அவங்களுக்கு மைண்ட் நல்லா மைண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ஒரு இதுவாக இருக்கும். என்றைக்கு வளர்த்தது, இதெல்லாம் என்னென்ன போடணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கார்டனிங் இனிமேல் நம்ம காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். until then see you next video. புதிய தகவலுடன் சேதுராமன். நன்றி, வணக்கம்.